ரொம்ப மொக்க ப்ரோ. வேஸ்ட் ப்ரோ. அஜித் சார் ஏன் ஓதுனே எனக்கே தெரியல ப்ரோ. போதுண்ணே, நல்லா இருக்கு. இன்னைக்கு வெட்டிங் டே எனக்கு, ஆனா படம் பிடிக்கல. வெட்டிங் டேன்றதுனால படம் பிடிக்கல அப்படின்றதுனால இல்ல, இதே ஒரு படம் அப்போ ஒன்று ரெண்டு கண்டிப்பா பண்ணணும். நம்ம சொல்ல முடியாது, கரெக்டா நினைச்சிருக்காரு. நல்லா தான் நினைச்சாரு, எப்பவும் போல தர அஜித். ஏன் ப்ரோ கடவுளே அஜித்? கடவுளே அஜித். அத்தனான்ற மாதிரி போயினே இருந்தது. அத்தனா நடக்கும். இதுக்கப்புறம் ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு, அவ்வளவுதான். பயமா இருக்கா? எதனால பயப்படுறீங்க? அந்த ஆசிட், அதனாலதான் பயமா இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தானே. இப்ப தெரிஞ்சதுனால தானே பயப்படுறீங்க. இப்ப ஆசிட்னு தெரியாம திருப்பி அதாவது வீட்டுல இருக்கும்போது கை விட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப அந்த விஷயம் கத்துக்கிறீங்களா? அப்படி பார்க்கணும், பாசிட்டிவா பார்க்கணும். சரிங்களா? ரொம்ப ஒஸ்டா இருக்குதுங்க படம். என்ன ஏன்னா நல்லா இல்லைங்க படம். நிறைய பேர் நல்லா இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணும். இன்னும் நிறைய சுத்தமா பிடிக்கல எனக்கு. இன்னைக்கு வெட்டிங் டே எனக்கு, ஆனா படம் பிடிக்கல. வெட்டிங் டேன்றதுனால படம் பிடிக்கல அப்படின்றதுனால இல்ல, ஒரு நம்பிக்கையோட வரணும். ஆனா படம் நல்லா இல்ல. எதனால டிசப்பாயின்மெண்ட் ஆகுது? கதை புரியலையா, இல்ல கதையும் புரியல, ஸ்லோவா போகுதுன்றதுனால? ஸ்லோவா போகுது, கிளைமேக்ஸும் சொதப்புது. எங்கேயே கனெக்ட் ஆகல, எதுவும் கனெக்ட் ஆகல. அனிருத் மியூசிக் ஓகே. மகிழ் திருமணி படம் மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா படம்? இல்ல, படம் இல்ல. ஒரு எதிர்பார்ப்போட வந்தோம், வெட்டிங் டே கொண்டாடலான்ட்டு. நீங்க தலை வெட்டிங் டேவோட கொண்டாடலாம் பாத்தீங்க. சரி, ஓகே விடுங்க. இருந்தாலும் வெட்டிங் டே வாத்துக்கு. ஓகே, தேங்க்யூ. சுத்தமா நல்லா இல்ல ப்ரோ. சுத்தமா நல்லா இல்லையா? ஆமா. என்ன பிடிக்காம போறதுக்கு என்ன காரணம்? அதாவது 1997 பிரேக் டவுன் ஒரு படம் எடுத்துட்டாங்க. அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி 2.5 மணி நேரமா எடுத்துருக்காங்க. அதுலயும் ரொம்ப ஸ்லோவா போகுது. அதுவும் இல்லாம படம் எடுக்கிறன்னு பேர்ல ஏதோ காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. டோட்டலா வேஸ்ட். அஜித் சார் நல்லா பண்ணிருப்பாரு. ஆமா. எதை நம்பி இந்த படத்தை ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சு இந்த கதை வந்து எப்படி சொல்றது, ரொம்ப மொக்க ப்ரோ. வேஸ்ட் ப்ரோ. அஜித் சார் ஏன் ஓதுனே எனக்கே தெரியல ப்ரோ. போதுண்ணே, நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுமா இல்ல ஃப்ரெண்ட்ஸை கவர் பண்ணுமா? ரெண்டு பேருமே. எப்படி இருந்தது படம்? நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் படம் வரும்போது இந்த ஃபீல் எப்படி இருக்கு? வைப் இருக்கா? இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மூணாவது நாள் கலெக்ஷன் கிட்டத்தட்ட 30-40 கோடி மேல போயிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு எதிர்பார்ப்பீங்க? ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர்றதுக்கு படத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜெனரல் ஆடியன்ஸ் பிக்கப் ஆகும் நினைக்கிறேன். படம் பிக்கப் ஆகும் கண்டிப்பா. ஓகேண்ணா. யாருக்காக அந்த படம் பார்க்க வந்தீங்க? அஜித்துக்கு. 2ஆம் முறை பாக்குறேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் வருது. ஐபோட வச்சிருந்தீங்களா படம் வருது, இல்ல நார்மலான படம் இருந்தா போதும், இந்த மாதிரி படங்கள் நடிச்சா போதும் நினைக்கிறீங்களா? இதே ஒரு படம் அப்பப்போ ஒன்று ரெண்டு கண்டிப்பா பண்ணணும். ரசிகர்கோசம் 2-3 படம் பண்ணா கூட நடுவில் இதே மாதிரி படம் கண்டிப்பா பண்ணணும். உங்க படத்துல பிடிச்ச ஃபைட் சீன் காட்சினா இல்ல கிளைமேக்ஸா? கார் சீன் தான் கண்டிப்பா. கார் சீன் தான். ரஜினியோட ரோல் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. த்ரிஷா அஜித் சார் சூப்பரா இருக்கு. இந்த படம் சூப்பரா இருந்தது. எல்லா வருஷமும் தலையோட ரொம்ப தீவிர ஃபேனா? ஆமா. இப்போ அப்பனா தலை இந்த மாதிரி ரேஸ்ல ஜெயிச்சார்ல, அதை பத்தி நான் நினைக்கிறேன். தலைதான் என்னையுமே, தலைதான் எல்லா வருஷமும் தலைதான். இப்ப கதை வந்து ரொம்ப சிம்பிளா அந்த மாதிரி தானே இருந்தது உங்களுக்கு? ஆமா, நல்லாதான். அத்தனான்ற மாதிரி போயினே இருந்தது. அத்தனா நடக்கும். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் நடக்கும். இதுக்கப்புறம் நல்லா நடக்கும். அந்த மாதிரி போயினே இருந்தது படம். சூப்பரா இருந்தது. திரும்ப வந்து பாப்பீங்களா படம்? ஓகே ப்ரோ. படம் எப்படி இருந்தது? நான் முடிச்சிடமா ப்ரோ? நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அனிருத் மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. ஏகே கரெக்டா நடிச்சிருக்காரு. நம்ம சொல்ல முடியாது, கரெக்டா நடிச்சிருக்காரு. நல்லா தான் நடிச்சாரு, எப்பவும் போல தர அஜித். ஏன் ப்ரோ கடவுளே அஜித்? கடவுளே அஜித். படம் செம்ம மாசம் ஆகுதுண்ணா. என்ன பிரதர் உங்களுக்கு மாசம் தெரிஞ்சது? எல்லாமே மாசம்ண்ணா. என்னன்னா அஜித் படமே மாசம்ண்ணா. அஜித் படம் மாசம். இப்போ பெரிய ஆக்டர், பெரிய கதையெல்லாம் சூஸ் பண்ணா, சிம்பிளா சூஸ் பண்ணாத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் எப்பவுமே இப்படி சொல்றது காட்டிடலாம். நமக்கு தேவை பார்த்தா போதும், ஸ்கிரீன்ல வர அவ்வளவுதான். பார்த்தா போதும், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் வேற எதுவுமே இல்ல. ஸ்கிரீன்ல பார்த்தா போதும் அவரை. இப்போ வங்காத்தாவோட அர்ஜுன் அஜித் காம்போ பாத்துருக்கீங்க. இதுல அந்த மாதிரி காம்போ எந்த மாதிரி இருக்கு? இதுல பக்கவா இருக்குதுண்ணா. அந்த மாதிரி இதுனா பயங்கரமா இருந்திருக்கு. பயங்கரமா இருக்குதுண்ணா எல்லாமே. ஓகே பிரதர், பாக்கலாம்.